நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷ்யங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். முதலாவதாக, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் முட்டுச்சந்து என்ற இடத்தில் ஆவி தொந்தரவின் பின்னணி இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு செல்கிறது நமது குழு. இரவில் கேட்கும் அழுகை சத்தம், ஊரையே ஆட்டிப்படைக்கும் முட்டு சந்து. மணி 11:30 அலற சத்தமே கேட்கும், அழுகிற சத்தம் கேட்கும். நிகழ்ச்சியில் இரண்டாவதாக, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் காதலர்களை பிரிக்க பெற்றோர்கள் செய்யும் ஒரு விசித்திர பூஜை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 108 நாட்களுக்குள் காதலர்களை பிரிக்கும் பூஜை. அப்பா அம்மாவே செய்யலாம், காதல் வயப்பட்டவங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. இதுவரை கண்டிராத பாவம் தீர்க்கும் பாபநாசத்தின் உண்மை முகம். ஆவி தொந்தரவில் மனிதர்கள் மட்டுமல்லாது சில இடங்களும் இருக்கவே செய்கின்றன. அப்படியான இடங்களில் மனிதர்கள் தங்குவதில்லை, அதிலிருந்து விலகி இருக்கவே செய்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால், துர்சக்திகளின் தொந்தரவு இருப்பதாக நம்பப்படும் பல இடங்களை அரசாங்கமே தடை செய்த பகுதியாக அறிவித்திருக்கிறது. அதில் பழங்கால கோட்டைகளும் அரண்மனைகளும் பாழடைந்த வீடுகளும் போர்கள் நடைபெற்ற இடங்களும் இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் சகஜமாக புழங்கும் இடங்களில் கூட ஆவி தொந்தரவுகள் இருக்கவே செய்கின்றன. அப்படியான ஒரு இடமாக அறியப்படுகிற முட்டுச்சந்து என்ற இடத்திற்குத்தான் நமது குழு பயணிக்க இருக்கிறது. முட்டுச்சந்து கேட்பதற்கு என்னவோ மிக சாதாரணமான ஒரு வார்த்தைதான். ஆனால் செய்யார் நகராட்சியில் உள்ள அண்ணா நகர் கிராம மக்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே பீதி கொள்ளச் செய்யும். அப்படி என்ன அந்த முட்டுச்சந்தில் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களைப் போலவே எங்களுக்கும் அந்த ஆர்வம் ஏற்படவே அந்த முட்டுச்சந்து இருக்கும் கிராமத்திற்கு நாங்கள் எங்கள் குழுவுடன் பயணம் மேற்கொண்டோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 2ஆம் நிலை நகராட்சிதான் இந்த திருவத்திபுரம் என்னும் செய்யார். மாவட்டத்தின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள ஆற்றின் கரையோர பகுதியில் அமைந்ததுதான் செய்யார் நகராட்சி. இந்த மாவட்டத்தின் 2வது மிகப்பெரிய நகரம் இதுதான். 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை செய்யாறு மக்களுக்கு வேளாண்மை சார்ந்த தொழிலும் நெசவுத் தொழிலும் தான் முக்கிய தொழில்களாக இருந்தன. செழிப்பான கிராமங்களால் சூழப்பட்ட செய்யாறு நகராட்சி ஆற்றில் நீர் வற்றி போன பின் வேளாண் தொழிலில் பெரும் பின்னடைவை சந்தித்தது. தமிழகத்தின் தலைநகரான சென்னைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திற்கும் அருகாமையில் அமைந்துள்ளதுதான் இந்த செய்யார். இப்படிப்பட்ட செய்யார் நகராட்சியில் அமைந்துள்ள அண்ணா நகர் கிராமத்தில்தான் நமக்கு அந்த முட்டுச்சந்து பற்றிய சில அதிர்ச்சியூட்டும் தகவலும் கிடைத்தது. கிராமத்தின் உள்ளே செல்ல செல்ல முட்டுச்சந்து பற்றிய பீதி எங்களையும் தொற்றிக் கொண்டது. முட்டுச்சந்து பற்றி கிராமத்தில் உள்ளவர்களிடம் விசாரிக்க, எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா, வேற அதிகமா கேட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. தெரியாது. முட்டுச்சந்து பற்றி கேட்கும் போதே ஒரு சிலர் அச்சத்தால் பதில் சொல்ல மறுத்தனர். சிலரோ அங்கு நடக்கும் அமானுஷ்யங்கள் பற்றி சொல்ல ஆரம்பித்தனர். மணி 11:30 அலற சத்தமே கேட்கும், அழுகிற சத்தம் கேட்கும். அந்த சவுண்டை நான் கூட கேட்டிருக்கேன். ஊருக்கு தெரியாத பொண்ணு ஒன்று நம்ம முட்டு சந்தா வந்து உட்காந்து போல, அது மாசமான பொண்ணு. அது அந்த பொம்பளை படம் செத்துட்டு போயிடுச்சு. நைட்டில் போக முடியல, ஒரே குழந்தைங்க போக முடியல, அழ சத்தத்தான் பயங்கரமாக இருக்குது. அப்போது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் அந்த முட்டுச்சந்து பற்றியும் அது இருக்கும் இடத்தையும் நமக்கு சுட்டி காட்டினார். சமீபத்தில் அந்த முட்டுச்சந்தின் அருகே மூச்சு பேச்சில்லாமல் விழுந்து கிடந்த சிறுவர்களை சந்தித்து அவர்கள் கண்ட அந்த திகிலூட்டும் சம்பவம் பற்றியும் அங்கு கேட்கும் அழுகுரல் பற்றியும் நாங்கள் கேட்டறிந்தோம்.
பாதிக்கப்பட்ட சிறுவன் ஆகாஷ் அன்று இரவு நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான். அன்னி நைட்டு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் ஐஸ் பாயில் அடிந்தோம். மதி தான் கண்ணை மூடிட்டு இருந்தான். நாங்கள் எல்லாருமே போயிட்டு ஒலி ஆரம்பிச்சிட்டோம். அந்த சந்து வழியாக போகும்போது அதை பார்த்து நான் பயந்துட்டேன். மதி என்னும் சிறுவன் எண்ண ஆரம்பிக்க மற்ற 4 பேரும் ஓடி ஒளிய ஆரம்பித்திருக்கின்றனர். செல்வம் ஓரிடத்தில் ஒளிந்து கொள்கிறார். மதி அனைவரையும் தேடிச் செல்கிறார். ரமேஷ் முட்டுச்சந்து இருக்கும் வழியே ஓடுகிறார். ஆகாஷ் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். மதி முட்டுச்சந்து இருக்கும் வழியே தன் நண்பர்களை தேடிக்கொண்டு வருகிறார். முட்டுச்சந்தின் உள்ளே அதன் விபரீதம் தெரியாமல் ரமேஷ் ஒளிந்து கொள்கிறார். மதி தேடிக்கொண்டு வருகிறார். மதி ஆகாஷை முதலில் கண்டுபிடிக்கிறார். இரண்டாவதாக மதனை கண்டுபிடிக்கிறார். முட்டுச்சந்தின் உள்ளே இருக்கும் ரமேஷ் பயந்து போகிறார். வெளியே நாய் குரைக்கும் சத்தம் அவன் பயத்தை அதிகமாக்கியது. அக்கம் பக்கம் பார்க்கிறான். அந்த நேரத்தில் முட்டுச்சந்து வழியே இவர்கள் சென்று கொண்டிருக்க தன்னை காப்பாற்றும்படி கத்திக்கொண்டு வந்திருக்கிறான் ஆகாஷ். முட்டுச்சந்தின் உள்ளே இருக்கும் ரமேஷ் வெளியே கத்திக்கொண்டிருக்கும் ஆகாஷின் குரல் கேட்டிருக்கிறான். அந்த நேரம் வேறு ஒரு சத்தத்தையும் கேட்டிருக்கிறான். ரமேஷின் உடல் வியர்த்து போகிறது. அவன் இதயம் பதட்டத்தில் துடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த பயத்துடன் ஏதோ சத்தம் கேட்டு திரும்ப முட்டுச்சந்தில் இருந்து வந்த சத்தம் கேட்டு சிறுவர்கள் 3 பேரும் உள்ளே செல்கின்றனர். அங்கு தங்கள் நண்பன் ரமேஷ் மூச்சு பேச்சில்லாமல் விழுந்து கிடப்பது கண்டு பயந்து போகின்றனர். பயத்தில் என்ன செய்வதென தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள உடனே அங்கிருந்து வெளியே ஓடுகின்றனர். விழுந்து எழுந்து ஓடிய மதி சொன்ன விஷயம் மேலும் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஒரு கர்ப்பிணி பெண் நின்று தன்னை பார்த்துவிட்டு சென்றதாக சொல்கிறார். அது மட்டுமின்றி இதற்கு முன் அந்த உருவம் கொண்ட பெண்ணை தான் பார்த்ததில்லை என்றும் சொல்கிறார். அதே பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்த மதி ஓரிடத்தில் நின்றிருந்த உருவத்தை கண்டு மீண்டும் பயந்து போயிருக்கிறார். அந்த முட்டுச்சந்தில் விழுந்து கிடந்த ரமேஷ் இங்கு தெருமுனையில் நின்று இவனை பார்த்து சிரித்தபடி நின்றிருக்க அதை கண்டு மீண்டும் பயந்து ஓடுகின்றார். ஆனால் ரமேஷின் கைகள் மதியின் கழுத்தை நெரிக்க வந்ததாக மதி கூறியதை கேட்டு நாங்கள் பயந்து போனோம். ஓடி வந்து கொண்டிருந்த மதி மீண்டும் அந்த முட்டுச்சந்தின் வழியே ஓடிவர அங்கு மற்றொரு சிறுவன் செல்வம் மூச்சு பேச்சில்லாமல் விழுந்து கிடப்பதைக் கண்டு பயந்து ஓடுகின்றார். ஊருக்குள் ஓடி வந்த 3 சிறுவர்களும் நடந்ததை சொல்லி இருக்கின்றனர்.
ஊர் மக்கள் முட்டுச்சந்தின் அருகே மூச்சு பேச்சில்லாமல் விழுந்து கிடந்த 2 சிறுவர்களையும் தூக்கிக் கொண்டு ஊருக்குள் சென்றிருக்கின்றனர். கோயில் பூசாரி 2 சிறுவர்களையும் வேப்பிலை கொண்டு மந்திரிக்கச் செய்திருக்கிறார். அதன் பிறகு அந்த முட்டுச்சந்து பற்றியும் அந்த பெண் யார் என்பது பற்றியும் விசாரிக்க ஆரம்பித்தோம். அந்த பொம்பளை படம் செத்துட்டு போயிடுச்சு. நைட்டில் போக முடியல, ஒரே குழந்தைங்க போக முடியல, அழ சத்தத்தான் பயங்கரமாக இருக்குது. நான் இந்த ஊருக்கு வந்து புதுசு. ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி கோயில் திருவிழா நடக்கும்போது வந்துட்டு ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு இது இறந்துட்டாதான் வந்து அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையானு எனக்கு தெரியாது. ஆனால் சில நேரங்கள் அந்த பக்கம் போகும்போது அந்த சவுண்டை நான் கூட கேட்டிருக்கேன். பிரசவ வலியால் ரொம்ப துடிச்சின்னு இருந்துருக்குறாங்க. அது எங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்க இறந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராத்திரியில் அந்த சத்தம் எங்களுக்கு மணி 11:30 அலற சத்தமே கேட்கும், அழுகிற சத்தம் கேட்கும். 1 மணி 2 மணி வரைக்கும் போய் பார்த்தா கூட அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த முட்டுச்சந்து பற்றி நன்கு அறிந்த உள்ளூர்காரர் ஒருவர் சொன்ன தகவல் நம்மை மென்மேலும் அதிர ஊரே திருவிழா கோலம் பூண்டு சந்தோஷமாயிருக்க தெருக்கூத்து கலைஞர்கள் நாடகத்தை அரங்கேற்ற தயாராகின்றனர். சில வருஷத்துக்கு முன்னாடி ஊர் உள்ள கோயில் திருவிழா நடந்ததுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு தெருக்கூத்து வச்சாங்க. ஊர் ஜனலாம் தெருக்கூத்து பார்க்கறதுக்கு அந்த கோயிலாண்ட போயிட்டோம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்த ஊரில் திருவிழா நடந்த போது இரவில் தெருக்கூத்து நடந்திருக்கிறது. அந்த நேரம் பார்த்து ஊர் தெரியாத பொண்ணு ஒன்று நம்ம முட்டு சந்தானத்தை வந்து உட்காந்து போல. அது மாசமான பொண்ணு. அது அந்த நேரத்தில் ஊரே அங்குதான் இருந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக ஒரு பெண் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். நேராக அந்த முட்டுச்சந்து இருக்கின்ற இடத்திற்கு போய் உட்கார்ந்திருக்கிறார். திடீர்னு வலி ஏற்பட்டு கத்திக்குது. எல்லாரும் தெருக்கூத்து பார்த்துருந்ததுனால யாருக்கும் சத்தம் கேட்கல. ஆனால் ஊர்க்காரர்கள் தெருக்கூத்து பார்த்து கொண்டிருந்ததா அந்த சத்தம் கேட்காமலே போயிருக்கிறது.
பிறகு காலையில் ஊர்க்காரர்கள் மைதானம் போகும்போது அந்த முட்டுச்சந்தில் ஒரு பெண் இறந்து கிடப்பதை பார்த்திருக்கிறார்கள். அந்த பெண் யார், எப்பொழுது ஊருக்குள் வந்திருக்கிறாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சுற்று வட்டாரத்தில் விசாரித்ததில் அந்த பெண் யார் என்றும் தெரியவில்லை. அதற்கு பிறகு அந்த முட்டுச்சந்து பக்கம் யார் போனாலும் ஒரு பெண் அழுகின்ற சத்தம் கேட்பதாக நிறைய பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தெருவில் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு மேலே ஒரு பெண்ணுடைய அழுகு சத்தம் கேட்குங்க. ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 2 மணி வரைக்கும், ஐயோ அம்மா வலிக்குது, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, யாருனா வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வழியில் அழுகிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து கேட்டுனே இருக்குங்க. நாய் எல்லாம் கூட போயிட்டு அந்த இடத்துல சுற்றி வந்து குலைச்சின்னு இருக்கும். இதுலேருந்து என்ன ஆச்சுன்னா ஊர் மக்கள் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. குழந்தைங்கள அந்த பக்கம் பகலில் அந்த வெயில் நேரத்தில் கூட ஒரு 12 மணி 1 மணி கூட அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊருக்குள்ளே அது ஒரு வீதியாகவே இருக்குதுங்க அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து. நாங்கள் முட்டுச்சந்திற்குள் நுழைந்தோம். ஊரே உறங்கும் நடுநிசி நேரத்தில் நாம் மட்டுமே நடமாடிக்கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வே நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் முட்டுச்சந்து பற்றி இதுவரை நாம் கேட்டறிந்த அனைத்து தகவல்களும் சேர்ந்து நமக்கு பின்னால் ஒருவர் நம்மை பின்தொடர்வதைப் போல பிரம்மையை உருவாக்கியது. தெருவிளக்கின் வெளிச்சம் இருக்கும் இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இருள் சூழ்ந்திருந்தது. இருளில் இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணின் ஆவியை பற்றிய அமானுஷ்யத்தை தேடிக்கொண்டிருந்தோம். முட்டுச்சந்திற்குள் நாம் நுழைந்து 1/2 மணி நேரத்தை கடந்திருந்தது. நேரம் 1 மணி நேரத்தை கடந்திருந்தது. நேரம் 2 மணி நேரத்தை கடந்திருந்தது. எங்களுக்கு எந்த அமானுஷ்ய தொந்தரவும் இங்கு இதுவரை வரவில்லை. அதனால் நாங்கள் அங்கிருந்து புறப்பட தயாரானோம். எங்களது குழுவிற்கு எந்த அமானுஷ்ய தொந்தரவும் இல்லை என்பதற்காக இந்த முட்டுச்சந்தில் இறந்து போன கர்ப்பிணி பெண்ணின் ஆவி உலவுவதாக சொல்லப்படும் தகவல் உண்மையில்லை என்று அர்த்தமில்லை. பல வருடங்களாக அந்த தொந்தரவை இந்த கிராமத்து மக்கள் அனுபவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிராசையுடன் இறந்து போன கர்ப்பிணி பெண்ணின் ஆவியை சாந்தப்படுத்தும் முயற்சியில் தற்போது ஊர் மக்கள் ஈடுபட்டு வருவதாக சொல்கிறார்கள். நாம் முட்டுச்சந்தில் இருந்து விடைபெற்று திருநெல்வேலி பாபநாசத்திற்கு பயணிக்கத் தொடங்கினோம். சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு திருவிழா கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த மக்கள் கர்ப்பிணி பெண் ஒருவரின் அலறல் சத்தத்தை கூட கேட்காமல் இருந்ததும், தற்செயலாக அந்த பெண் இறந்ததும், இறந்த ஆத்மா கோபத்துடன் தான் இறந்த அதே முட்டுச்சந்தில் இன்றும் மக்களை அச்சுறுத்துவதும் பீதியை ஏற்படுத்துகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நமது குழு பாபநாசத்திற்கு செல்கிறது. அங்கு தங்களது பிள்ளைகளின் காதலை பிரிப்பதற்காக பெற்றோர்கள் ஒரு விசித்திர பூஜை செய்கிறார்கள். பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தின் தாமிரபரணி நதிக்கரையோரம் இருக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலம். மனிதர்கள் தங்களது பாவங்களை தீர்ப்பதற்காக இங்கு வருகிறார்கள். ஆனால் இதுவரை வெளி உலகம் அறிந்திராத ஒரு விசித்திர பூஜை இங்கு நடந்து வருகிறது. இந்த பூஜை மூலமாக காதலர்களை பிரிக்க பலர் இங்கு வருகிறார்களாம். 108 நாட்களுக்குள் காதலர்களை பிரிக்கும் பூஜை. அப்பா அம்மாவே செய்யலாம், காதல் வயப்பட்டவங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. இதுவரை கண்டிராத பாவம் தீர்க்கும் பாபநாசத்தின் உண்மை முகம். பாபநாசம், இதன் பெயருக்கு பின்னால் பல புராண கால கதைகள் கூறப்படுகின்றன. அகத்தியர் கைலாயத்தில் இருந்து தேவர்களால் பூமிக்கு அனுப்பப்படும் பொழுது பொதிகை மலையில் தங்கி தியானம் செய்திருக்கிறார். அப்பொழுது அவர் கமண்டலத்தை காகம் தள்ளிவிட்டதாகவும் அந்த கமண்டலத்தில் இருந்து உற்பத்தியான நதிதான்
தாமிரபரணி நதி என்று கூறப்படுகிறது. அகத்தியர் லிங்கத்தை வைத்து வில்வத்தால் லிங்க பூஜை செய்யும் பொழுது வில்வ இலைகள் 9 இடங்களில் கரை ஒதுங்கியதாகவும் அந்த 9 இடங்கள் தான் அகத்தியரால் உருவாக்கப்பட்ட நவ கைலாசம் என்றும் நம்பப்படுகிறது. அகஸ்தியர் வில்வத்தால் லிங்க பூஜை செய்யும் போது 9 இடத்துல ஒவ்வொரு இந்த கரையில் ஒதுங்கின ஒரு இடம் தான் கண்டிப்பாக நவ கைலாசம். இந்த 9 கைலாசம் உத்தரத்தில் நார்த்தில் கைலாசம் ஒன்று தான். ஆனால் தட்சிணத்தில் நவ கைலாசம், அகஸ்தியரால் உருவாக்கப்பட்ட இந்த கைலாசம் நவ கைலாசம். கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக ஆலயங்கள் கோச்சார முறைப்படி பரிகாரம் செய்யக்கூடிய ஸ்தலங்கள். ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் இருக்கும் நவ கைலாசம் தசாபுத்திக்கு உடைய நவகிரக ஸ்தலங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. பாபநாசத்தில் ஆரம்பிக்கும் முதல் ஸ்தலம் சூரிய பகவானுக்கானது. இதிலிருந்து தொடங்கி தசாபுத்தி வரிசைப்படி கடலில் சேரும் வரை தாமிரபரணி நதிக்கரையிலேயே 9 ஸ்தலங்களும் அமைந்திருக்கிறது. அதனால் இது மிகவும் விசேஷமான ஒரு புண்ணிய ஸ்தலமாக மக்களால் கொண்டாடப்படுகிறது. பித்ரு கர்மா காரியங்கள், சிரார்த்தங்கள், நம்ம முன்னோர்களால் பாவங்கள், எந்த பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எறும்பை மிதிச்சா கூட அது பாவம். அது அப்படிங்கும்போது அந்த பாவங்கள் கூட நம் முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவமாட்டம், முன்னோர்கள் செஞ்ச பாவமாட்டம், இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவமாட்டம் விளக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த பாபநாசம். 108 நாட்களுக்குள் காதலர்களை பிரிக்கும் பூஜை. அப்பா அம்மாவே செய்யலாம். காதல் வயப்பட்டவங்க கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. இதுவரை கண்டிராத பாவம் தீர்க்கும் பாபநாசத்தின் உண்மை முகம். நாம் இப்பொழுது செய்த பாவங்களாக இருந்தாலும் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களாக இருந்தாலும் அதை அனைத்தையும் நிவர்த்தி செய்யும் ஸ்தலங்களில் பாபநாசம் பிரதான ஸ்தலமாக விளங்குகிறது. இங்குள்ள படித்துறைகளில் அமைந்திருக்கும் மண்டபங்களில் பலவிதமான சக்தி வாய்ந்த பரிகார பூஜைகள் செய்யப்படுகிறது. குருஜி ஸ்ரீகுமார் என்பவர் செய்யும் சர்வதோஷ நிவாரண பரிகாரம் இந்த பகுதியில் மிகவும் பிரபலமாக கருதப்படுகிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் உள்ள காதலை பிரிப்பதற்கும் சில தவறான உறவுகளில் ஈடுபட்டுள்ளவர்களை பிரிப்பதற்கும் ஒரு வினோதமான பரிகார முறையை கையாண்டு வருகிறார் குருஜி ஸ்ரீகுமார். இந்த பரிகாரத்தை ஒருவரின் பெற்றோர்களே செய்து காதலை பிரிக்க முடியும் என்பதுதான் இந்த பரிகாரத்தின் சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது. ஏதாவது ஒரு வாழை இனத்தைச் சேர்ந்த 2 ஒட்டிய வாழைக்காயில் திரிகோணம் வரைந்து முக்கோணம் மத்தியில் ஓம்காரமும் வரைந்து அதனுடன் பீஜாட்சர மந்திரங்களையும் வரைந்து ஒரு வாழைக்காயின் மேல் சம்பந்தப்பட்ட ஆணின் போட்டோவையும் இன்னொரு வாழைக்காயின் மீது சம்பந்தப்பட்ட பெண்ணின் போட்டோவையும் ஒட்டி வைத்து அதில் சில மந்திரங்களால் ஜபித்து பூக்கள், விபூதி, குங்குமம் இதில் ஏதாவது ஒன்றால் அபிஷேகம் செய்ய வேண்டுமா? பின்பு குலதெய்வத்தை வேண்டி அதை சந்நியாசி ஒருவரிடம் கொடுத்து 2ஆக பிரிக்கச் சொல்ல வேண்டுமா? இல்லை என்றால் ஒரு குரங்கு கையில் கொடுத்து பீத்து போட்டு விட வேண்டுமா? இப்படி செய்தால் 108 நாட்களுக்குள் காதல் வயப்பட்டவர்கள் பிரிந்து விடுவார்களா? 2 ஒட்டிய மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த வாழைக்காயில் முக்கோணம், அதாவது திரிகோணம் வரைந்து அந்த முக்கோணத்தில் 3 கோணத்திலும் திரிசூலம் வரையணும். அந்த முக்கோணத்தின் மத்தியில் ஓம்காரம் வரைந்து க்ளீம் 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 அப்படிங்கிற பீஜாட்சர மந்திரங்களை வரைந்து ஒரு வாழைக்காய் மேலே சம்பந்தப்பட்ட ஆணோட ஃபோட்டோவையும் இன்னொரு வாழைக்காய் மேலே பெண்ணோட ஃபோட்டோவையும் நம்ம கம்மு போட்டு ஒட்டினாலும் சரி, அப்படியே ஒட்டினாலும் சரி ஒட்டி அதை சில வேதனம், வித்வேஷனம், உச்சாடன மந்திரங்களை ஜபித்து அந்த வாழைக்காய்க்கு பூவால் அதாவது எந்த ஒரு பூவாலையும் நம்ம ஜபிக்கலாம். இல்லாத பட்சத்தில் பஸ்மம் அப்படின்னா விபூதி, இல்லைன்னா குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சு அந்த வித்வேஷனம், வேதனம், உச்சாடன மந்திரங்களை செஞ்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இதை நம்மளுக்கு இஷ்டம் இல்லை, இதை சீக்கிரம் விலகிடணும் அப்படின்னு அந்த வாழைக்காய் அப்பா அம்மாவே செய்யலாம். வீட்டில் பூஜை அறையிலேயே அப்பா அம்மாவே செய்யலாம். செஞ்சு
அதை வந்து அந்த வாழைக்காயை வந்து ஒரு சன்னியாசிகிட்ட கொடுத்து அதை வந்து 2ஆக பிரிக்க சொல்லணும். இல்லைன்னா ஒரு குரங்கு கையில் கொடுத்து அதை வந்து நாம் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காகவே பிக்கும்போது கண்டிப்பாக 108 நாளுக்குள்ளே இந்த தகாத உறவில் யாராக இருந்தால் சரி பிரிஞ்சிருவாங்க. 2வது வந்து இந்த காதல் வயப்பட்டவங்க கண்டிப்பாக பிரிஞ்சிருவாங்க. ஒன்று 2 பேர்த்துக்கு சண்டை வந்து பிரிவாங்க, இல்லை நீ யாரோ நான் யாரோ அப்படி வந்து அவங்களுக்குள்ளவே பிரிஞ்சிருவாங்க. சர்வதோஷ நிவாரண யந்திரம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த யந்திரத்தையும் பூஜித்து கொடுக்கிறார் இவர். ஒவ்வொருவரின் பொருளாதார நிலைக்கு ஏற்றார் போல தாமிரம், வெள்ளி, தங்கம் இந்த 3ஐயும் சேர்த்து 3 கிலோ எடையில் தயாரிக்கப்படுகிறது இந்த யந்திரம். யந்திரத்தின் மேல் அஷ்டகர்ம நிவாரண யந்திரங்களை வரைந்து அதனுடன் முருகப்பெருமானின் வேல், அம்பாளின் திரிசூலமும் வரையப்படுகிறது. பின்பு அஷ்டகர்ம நிவாரண மந்திரத்தை உருவேற்றி தாமிரபரணி படித்துறையில் அபிஷேகம் செய்து 108 நாட்கள் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து ஒரு மண்டலம் யாகத்திலும் வைத்து கொடுக்கப்படுகிறது. இதை நம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும் பொழுது 20 வருடங்கள் வரை யந்திரம் மிகவும் சக்தியுள்ளதாக இருக்குமா? நாம் என்ன நினைத்து உருவேற்றி கொடுக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் சக்தி வாய்ந்த யந்திரமாக கருதப்படுகிறது சர்வதோஷ நிவாரண யந்திரம். தாமிரம், வெள்ளி, தங்கம் இந்த 3ம் சேர்ந்த கலவை, அதாவது 3 கிலோ எடை வரக்கூடிய ஒரு யந்திரம் அது. அதில் வந்து அஷ்டகர்ம நிவாரண யந்திரங்களை வரைந்து அவர் சுப்பிரமணியரோட வேலையும் அம்பாளுடைய திரிசூலத்தையும் வரைந்து நான் வந்து உருவேற்றி, அதாவது அஷ்டகர்ம நிவாரண மந்திரத்தை உருவேற்றி இந்த தாமிரபரணி இந்த படித்துறையிலே அபிஷேகம் செஞ்சு கண்டிப்பாக 108 நாள் அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்து ஒரு மண்டலமாக அதை வந்து யாகத்தில் வச்சு அது நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது 20 வருஷம் வரைக்கும் அந்த உயிர் அப்படியே இருக்கும். நம்ம என்ன நினச்சி அந்த சக்கர யந்திரத்துக்கு வந்து பூஜை பண்ணுறோமோ கண்டிப்பாக வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம் சர்வதோஷ நிவாரண யந்திரம். கல்லுப்பை வைத்து ருண விமோச்சனம் என்ற ஒரு பரிகாரத்தையும் செய்து வருகிறார் ஸ்ரீகுமார். இது நமது கடன்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரமாக கருதப்படுகிறது. இந்த பரிகார பூஜைகளுக்கு வருபவர்களுக்கு சில பூஜைகள் செய்யப்படுகின்றது. பின்பு ஆற்றின் உள்ளே அவர்கள் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். குருஜி ஸ்ரீகுமாருடன் அவரின் உதவியாளர் சிலரும் உடன் செல்கிறார்கள். கல்லுப்பும் குங்குமமும் கலந்த கலவையை பரிகாரம் செய்ய வந்தவர்களின் தலையின் மேல் வைக்கப்பட்டு பின்பு ஜல்லடையால் ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றுகிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் தனித்தனியாக இந்த பரிகாரத்தை செய்கிறார்கள். இந்த பரிகார பூஜையை செய்யும் பொழுது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருந்தார் குருஜி ஸ்ரீகுமார். இந்த ருணவிமோச்சன பரிகாரத்தை நாம் வீட்டில் இருந்து கொண்டே நமக்கு நாமே செய்து கொண்டு நமது பாவங்களை போக்க முடியுமா? இந்த சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தை நாம் எப்படி செய்வது என்பதை விளக்கினார். நமது 2 கைகளிலும் கல்லுப்பை வைத்துக்கொண்டு முதலில் ஜபம் செய்ய வேண்டுமா? பின்பு நம் உடம்பில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை நம் கையாலேயே எடுத்துவிட்டு கல்லுப்பை மஞ்சள் பொடி குங்குமத்துடன் சேர்த்து கரைத்து அதை சில மந்திரங்களால் ஜெபித்து நிவர்த்தி செய்து சமுத்திர ஸ்நானம் செய்தால் சகல பாவங்களும் விலகுமா? கல்லுப்பால் நாம் வந்து ஜபம் செஞ்சு, அதாவது 2 கைப்பிடிகளை வச்சுக்கிட்டு நம்ம ஜபம் செஞ்சு ஜபிச்சு நம்ம நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்ம கையாலேயே நம்ம எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு மஞ்சள் பொடியால் சில கல்லுப்பை கரைத்து குங்குமத்தால் சில கல்லுப்பை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து நாம் சில மந்திரங்களை ஜெபித்து ருண விமோச்சன கணபதி நாம் ஜெபித்து அந்த மந்திரத்தெல்லாம் ஜெபித்து வந்து மகா சுதர்சன மந்திரத்தை ஜெபித்து ருத்ர ஜபத்தை ஜெபித்து நம்ம நிவர்த்தி பண்ணி அவர் வந்து ஆற்றுல அதாவது வந்து அதுக்கு தான் வந்து நம்ம வந்து சமுத்திர ஸ்நானம் செஞ்சால் சகல பாவமும் ஒழியும் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இல்லை சமுத்திர ஸ்நானம் செய்யறதுக்கு நிறையா பொருள் செலவெல்லாம் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் தினசரி நாம் வீட்டில் குளிக்கும் போதே கூட ஒரு பக்கெட்டில்
தண்ணி போட்டு ஒரு பிடி உப்பை போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணி அந்த உப்பை கரைச்சி அந்த பக்கெட்டில் குளிக்கும் போது கண்டிப்பாக வந்து தினசரி நாம் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த பாபநாசத்தெல்லாம் விசேஷமாக பண்ணலாம். வெற்றி வாய்ப்புகள் தள்ளி போவது, எதிரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகள், செய்வினை கோளாறுகள், இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு பரிகார பூஜையும் இங்கு நடத்தப்படுகிறது. மிளகாய் வற்றலை பிரதானமாக எடுத்துக்கொண்டு மகா பிரித்திங்கிரா தேவியை ஆவாகனம் செய்யப்படுகிறது இந்த யாகம். மகா பிரித்திங்கிரா தேவியை ஆவாகனம் செய்து அந்த வத்தல் மிளகாயை கொண்டு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் மகா பிரித்திங்கிரா தேவி. இது வந்து நிகும்பலா யாகம்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக செய்வினை கோளாறாக இருக்கட்டும், அதாவது வந்து உங்களுக்கு எதிரி தொல்லையாக இருக்கட்டும், ஒரு வெற்றி வாய்ப்புக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அந்த பிரேத்தங்கள், அதாவது வந்து அல்பாயுஸில் இருக்கக்கூடிய அதாவது வந்து தற்கொலை செய்த சில ஆத்மாக்களை வந்து சந்திரன் யாருடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்கோ அவருடைய மனதில் அவருடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக சேர்ந்துக்கும். அந்த ஒரு பிரேத்த ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரேத்த ஆத்மா தோஷமாக இருக்கட்டும், அவர் வந்து இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இந்த வத்தல் செஞ்சு நம்ம தலையை சுற்றி போட்டு இந்த மகா பிரித்திங்கிரா தேவியாக இருக்கட்டும், சரவேஸ்வராக இருக்கட்டும், அஷ்டபைரவராக இருக்கட்டும், நம்ம ஆவாகனம் செஞ்சு இந்த பரிகாரத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து செய்வினை கோளாறு, வம்பு, வழக்கு, அடித்துடை, அதாவது சிறைவாசம், இதிலிருந்து நாம் விடுபட்டுடலாம். இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களின் கையில் ஒரு வட்டமான தட்டில் மிளகாய் வற்றல் கொடுக்கப்படுகிறது. யாகத்தை சுற்றிலும் பக்தர்கள் நிற்க வைக்கப்படுகிறார்கள். பின்பு யாகத்தில் எரிகின்ற அக்னியின் மேல் மிளகாய் வற்றலை போடுகிறார்கள். பல கிலோ மிளகாய் வற்றல்களை அக்னியில் கொட்டப்பட்ட பின்பும் அதன் நெடி யாரையும் தாக்காமல் இருப்பது அதிசயமான நிகழ்வாக கருதப்படுகிறது. சைவ முறைப்படி இதை போல இன்னும் பலவிதமான பரிகாரங்களை செய்து கொடுக்கிறார் குருஜி ஸ்ரீகுமார். பாவங்களை தீர்க்கும் ஸ்தலமாக போற்றப்படும் பாபநாசத்தில் பரிகார பூஜைகளை செய்ய வந்தவர்களை அதிகமாக காண முடிந்தது. வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா வயதைச் சேர்ந்தவர்களும் பரிகார பூஜையில் கலந்து கொள்கிறார்கள். பெங்களூருவைச் சேர்ந்த ஐஸ்வர்யா தனக்கு வேலை கிடைப்பதாகவும் தன் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் சில பரிகார பூஜைகளை செய்வதற்காக இங்கு வந்து குருஜி ஸ்ரீகுமாரை சந்தித்து பல பரிகார பூஜைகளில் கலந்து கொண்டிருக்கிறார். பூஜை முடியும் முன்பே பல ஆச்சரியங்கள் தனக்கு கிடைத்ததாக நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நாங்கள் 2 விஷயத்துக்காக இங்கே வந்தோம். ஒன்று வந்துட்டு வேலைக்காக, இன்னொன்று நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு. அதுக்கு தான் இங்கே வந்தோம். நாங்கள் பூஜை ஹோமா எல்லாம் பண்ணாங்க, கடவுள் முன்னாடி எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது ஆயிட்ட பிறகு ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு மைண்டு. பின்ன ரொம்ப நிம்மதியாக இருக்குது இங்கே வந்து பூஜை முடிச்ச உடனே. தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பிரசாத் சில மாதங்களுக்கு முன்பு தனியாக வந்து குருஜி ஸ்ரீகுமாரை சந்தித்து சில பரிகார பூஜைகளில் கலந்து கொண்டு விட்டு சென்றிருக்கிறார். அதன் பலனை உணர்ந்து தன் குடும்ப நன்மைக்காக மீண்டும் சில பரிகார பூஜைகளில் கலந்து கொள்ள வந்தவர் தன் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். நான் சென்னையில் தமிழ்நாடு போலீஸில் ஹெட் கான்ஸ்டபிள் ஒர்க் பண்ணுறேன். என் குடும்ப நலனுக்காகவும் என் பிள்ளைங்க திருமணத்துக்காகவும் இந்த கோயிலுக்கு 2 தடவை வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன் நான் 2 months பிஃபோர் வந்தேன். என்னுடைய குடும்ப நலனுக்கோசரம் நான் அவர் கூட பூஜை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் என் பிள்ளைங்களோட வந்தால் சந்தோஷமாக இருக்கும், இந்த என்னுடைய பிள்ளை திருமணம் நடக்கும், என் குடும்ப நிவர்த்தி நடக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் அவருக்கு பாபநாசத்தில் இவருடைய பூஜையில் நான் கலந்துட்டேன். என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக வந்தாங்க, நல்ல நிவர்த்தி நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். தனது பூர்வீக சொத்தை சம்பந்தமே இல்லாத சிலர் உரிமை கொண்டாடத் தொடங்கியதால் சட்டத்தாலும் அதிகாரத்தாலும் தனக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது என்று கருதிய சிவண்ணா சில பரிகாரங்களை செய்வதற்காக குருஜி ஸ்ரீகுமாரை சந்தித்து சில பரிகாரங்களையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கு இப்போது 57 years. இப்போ கோர்ட்டு போனால் சிவில் மேட்ரு எத்தனை வருஷம் ஆகுது, முகியதா வேலை அது. அதனால நான் சொன்னேன், இல்லை நீ வாங்க, இங்கே பாபநாசத்தில் நல்ல ரிசல்ட் வருதோ, இப்போ வந்திருக்கிறியா, இப்போ பூஜை பண்ணும், ஒரே 1 month நான் ரிசல்ட் கொடுக்குறேன்.
ரிசல்ட் கொடுத்தில்லைனாக்கா நீ என்னை நம்பாதே அப்படின்னு சொன்னாரோ. அதனால அந்த கான்ஃபிடென்ஸில் நான் இப்போ வந்திருக்கிறேன். எங்கள் ஹோமம் எல்லாம் ஆச்சு, பூஜை ஆச்சு, பார்க்கலாம். ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் இது போன்ற பரிகாரங்கள் செய்ய வேண்டியது முக்கியம் என்ற சிவண்ணா பெங்களூருவில் ஒரு கல்லூரியில் வாஸ்து புரொஃபஸராக பணிபுரிகிறார். நமது தோஷங்களை நிவர்த்தி செய்ய தேவையான பரிகாரங்களை செய்வதன் மூலம் நமது பாவங்கள் தீர்ந்து வாழ்வில் மேன்மையடைய முடியும் என்பது இந்த ஸ்தலத்திற்கு வருபவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இன்று நமது நிகழ்ச்சியில் முதலாவதாக பார்த்த ஒரு கிராமத்தின் முட்டுச்சந்து என்ற இடத்தில் இருக்கும் அமானுஷ்ய தொந்தரவின் நேரடி காட்சிகளும், இரண்டாவதாக பார்த்த காதலர்களை பிரிப்பதற்காக பாபநாசத்தில் நடத்தப்படும் பூஜையும் உங்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு அமானுஷ்ய தேடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி.